அனைவருக்கும் வணக்கம். பலருடைய எதிர்பார்ப்புக்கு உரிய ஒரு தொகுதியாக இன்றைக்கி இருக்கிறது முக்கியமான ஒரு தொகுதி தென் மாவட்டத்தில் சாத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார், யார் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி பலரும் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அது வாக்குப்பதிவுக்கு முன்பாக சாத்தூர் கள நிலவரம் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு இருந்துச்சு. அந்த கருத்து கணிப்பு எப்படின்னா, அங்கே அமமுக ஏற்கனவே போன தேர்தலில் வாங்கின வாக்கு எண்ணிக்கை, அதன் பிறகு ஏடிஎம்கேவோட அங்கே இருக்கக்கூடிய வாக்கு ஓட்டு பர்சன்டேஜ், ஸோ அதன் பிறகு பிஜேபி, இவர்களெல்லாம் கூட்டணியாக இருக்கும்போது அவர்கள் அங்கே வெற்றிக்கு மிக நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு திமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் உண்டு, அவர்களுக்கு உண்டான அந்த ஜாதி பலம், இது எல்லாமே சேர்த்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வாக்குப்பதிவுக்கு அப்புறம் இப்போ அந்த ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இப்போ அந்த மக்கள்கிட்ட விசாரிக்கும்போது அங்கே இப்போ நேரடியான போட்டி அப்படிங்கிறதே திமுகவுக்கும் பிஎம்டி கேஎன்இஸ் அவர்களுக்குமான போட்டியாக தான் அங்கே சாத்தூரில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக பிஎம்டி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சசிகலா அவர்களுடைய கட்சியின் சார்பாக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக இசைக்கராஜா தேவர் அவர்கள் அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஸோ அதிலிருந்தே சாத்தூர் தொகுதி ஒரு பரபரப்பான ஒரு தொகுதியாக மாறிட்டு, இங்கே இசைக்கராஜா தேவர் அவர்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் ஓட்டு போடும், அதனால் அங்கே அவர் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சிலர் ஒரு தவறான கருத்துக்களை, ஒரு தவறான கருத்து திணிப்பை தேர்தல் டைமில் பிரச்சாரத்தில் அதை பேசிட்டு வந்தாங்க. அவரால் பெருசாக ஓட்டு வாங்க முடியாது, சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஓட்டு தான் வாங்குவார், டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்லாம் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் வாக்குப்பதிவுக்கு பின்னாடியான கருத்து கணிப்பில் இசைக்கராஜா தேவர் அவர்கள் வெற்றிக்கு மிக நெருக்கமாக இருக்கார். ஏன்னா அதிகமான பேர் தென்னந்தோப்பு சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க சாத்தூர் தொகுதியில் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பாக எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, போட மாட்டாங்க, தென்னந்தோப்புக்கெலாம் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு தான் சிலர் சொன்னாங்க. விஜய் ரசிகர்லாம் இருக்காங்க, எல்லோரும் விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாக்குப்பதிவு தென்னந்தோப்பு சின்னத்தில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பலரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பல அரசியல் விமர்சகர்களும் அங்கே கருத்து கணிப்பு நடத்தியவர்களும் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அங்கே அதிகமான மக்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக ஏடிஎம்கே சார்ந்தவர்களும் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு சின்னம்மா சசிகலா அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து எப்படி நீக்கப்பட்டார், எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பிஜேபி கூட சேர்ந்து சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு எதிராக செஞ்சார், சின்னம்மா சசிகலா அவர்கள் இந்த அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து இருப்பதற்காக அவங்க ஜெயிலுக்கெலாம் போனாங்க, அவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை பண்ண சின்னம்மாவுக்கு இவர்களெல்லாம் துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் எல்லாரும் அந்த சாத்தூர் தொகுதி மக்கள் எல்லாரும் அதை தெரிஞ்சிருக்காங்க. அது பிஎம்பி சார்பாகவும் அந்த அவர்கள் செய்த துரோகத்தை இசைக்கராஜா தேவர் அவர்கள் கிராமமாக கொண்டு போய் சேர்த்துருக்கார். சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை அந்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருக்காரு அப்படி பாருங்கன்னு பிரச்சாரத்தில் அவர் பேசின பேச்சு, அதன் பிறகு சின்னம்மா சசிகலா அவர்கள் சாத்தூரில் பண்ண பிரச்சாரம், அதன் பிறகு நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் பண்ண பிரச்சாரம், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு தாக்கத்தை அந்த சாத்தூர் தொகுதியில் ஏற்படுத்தி அவர்கள் இசைக்கராஜா தேவர் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை சாத்தூரில் இப்போ இருக்குது. ஸோ பிஎம்டியோட முதல் வெற்றியாக இது இருக்கும், இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அதாவது எந்த தொகுதியிலலாம் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க, மக்கள்கிட்டலாம் கேட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதியாக இந்த சாத்தூர் தொகுதியும், முதுகுளத்தூர் தொகுதி, திருமங்கலம், இப்படி ஒரு 4-5 தொகுதிகள் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த தொகுதிகள்லாம் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ சாத்தூரில் இப்போ போட்டி, இப்போ யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல ஒரு இழுபறி அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த இழுபறி தென்னந்தோப்பா உதயசூரியனா, இசைக்கராஜா தேவர் அவர்களா, இல்லை கடற்கரை ராஜ் அவர்களா அப்படிங்கிற ஒரு இழுபறி தான் சாத்தூரில் இருக்குது. ஸோ சாத்தூரில் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட யார் வேணாலும் வெற்றி பெறலாம். இசைக்கராஜா தேவரும் வெற்றி பெறலாம், கடற்கரை ராஜும் வெற்றி பெறலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இருவருமே வெற்றிக்கு நெருக்கமாக இருக்காங்க. அதை இசைக்கராஜா தேவர் அவர்கள் ஒருபடி
முன்னிலையிலே இருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு அனைவருமே தென்னந்தோப்பு சின்னத்தில் வந்து மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டிருக்காங்க. கிராமமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவரும் மாற்றி வேறு எதுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற கள நிலவரம் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் முக்குளத்தூர் மக்களுக்கு, மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ்னே சொல்லலாம், ஒரு பரிசு வந்து இந்த தேர்தலில் காத்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த காணொலி வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.